சேலினார் வயல் பூடை சூழ் செங்காட்டும் கூடியதனுள் உதைத்தால் கணபதி சரதானே ஊற்றுதைத்தால் கணபதி சரத்தானே சரத்தானே உள்ளி துள்ள கதிக்காமிவனோடே உள்ளி துள்ள கதிக்காமிவனோடே வெள்ளியானூரை வேற்காடு உள்ளி துள்ள கதிக்காம் வெள்ளியானூரை ஏற்காடு உள்ளியார் உயர்ந்தார் யூலகினில் உள்ளியார் உயர்ந்தார் உள்ளியார் உயர்ந்தார் யூலகினில் உள்ளியார் உயர்ந்தார் யூலகினில். முருகப்பெருமானுடைய பேரருள் பெருங்கருணையை பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக நம்முடைய கந்தசாமி ஆலயத்தினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே நாம் அனைவரும் இணைந்து இருக்கின்றோம். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு பல வழிகள் பல புராணங்கள் நமக்கு வழிகாட்டினாலும் முருகன் என்று சொன்ன உடனேயே நம் அனைவருக்கும் நினைவில் வரக்கூடியது கந்தன் என்கின்ற நாமத்தோடு தொடர்புடையதே. முருகப்பெருமானுக்கு எத்தனை திருநாமங்கள் உண்டு என அருணகிரிநாத சுவாமிகளிடத்திலே அடியார்கள் விண்ணப்பம் செய்த போது அருணகிரிநாத சுவாமிகள் எத்தனை இருக்கிறது என்று எண்ணி பார்க்க ஆரம்பித்து கடைசியிலே வெகு கோடி நாம சம்புகுமாரா நமோ நம அப்படின்னு முருகப்பெருமானுக்கு எத்தனை கோடி நாமங்கள் இருக்கிறது என்று அருணகிரிநாத பெருமானாலேயே எண்ண முடியவில்லை என்று சொன்னது முருகனுடைய நாமங்கள். அப்ப அத்தனை கோடி கோடி நாமங்கள் முருகனுக்கு இருக்கிற போது அதிலே எதை நாம் உச்சரித்தால் முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும், அல்லது எந்த நாமத்தை நாம் உச்சரித்தால் முருகன் உடனே நமக்கு அருள் செய்வார் என்ற கேள்வி நம்மில் பலருக்கும் எழுந்து கொண்டே இருக்கும். அருணகிரிநாத சுவாமிகள் அதற்கு அநேகமான நாமங்களை நமக்கு எளிமையாக தந்துள்ளார். முருகன், குமரன், குஹன் என்று மொழியும் செயல் தந்து நாம் சொல்லுவதற்கு ஏற்ற நாமாவாக முருகன் எளிமையான நாமா. முருகுகள் இளமை நாற்றம் முருகவேள் விழாவணப்பாம் என்று பிங்கள நிகண்டில் இருந்து பேசப்பட்ட பழமையான நாமா முருகு என்கின்ற நாமா. அந்த முருகு என்பது முருகன் என மருவி நாம் சொல்லுகின்ற நாமாவாக அமைந்தது. அது எளிமையான நாமா. குமரன், அவர் ஒருவரே என்றைக்கும் குமரனாக இருக்கக்கூடியவர். அவர் கிழவனாகவே ஆக மாட்டார். அதனால அவருக்கு குமரன் பேர். ஏன் அவர் கிழவனாக மாட்டார்னா அவர் இளமையிலேயே கிழவனாக மாறிவிட்டார். வள்ளியின் பொருட்டு முருகப்பெருமான் கிழவனாக வந்தாராம். அதனால்தான் தேனும் திணைமாவுக்கும் ஆசைப்பட்டு இப்படி நீ கிழவேதியனாக போனியோ அப்படின்னு அடியார்கள் எல்லாம் அவனை பாடினால் கூட அவன் கிழவனாக வந்து இளமையிலேயே கிழவனானபடியினால் என்றைக்கும் அவன் நமக்கு இளைஞனாகவே காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே என்றும் குமரனாக இருப்பதனால் அவர் குமரன்.
ஆன்மாக்கள் நம் ஒவ்வொருவரினுடைய இதய குகையிலும் வாழ்வதனால் அவனுக்கு குகன் என்று பெயர். இந்த இதயமாகிய குகையிலே இறைவன் எழுந்தருளி அருள் புரிகின்ற காரணத்தினால் அவரை ஞானியர்கள் எல்லாம் குகையில் அமர்ந்து மன குகையில் வைத்து அவரை தியானித்து அவர் அருளை பெற்றார்கள். ஆகவே அவருக்கு குகன் என்று பெயர். இத்தனை திருநாமங்கள் இருந்தாலும் அவருக்கு பேசப்படுகின்ற புராணத்திற்கு பெயர் கந்த புராணம். அவரை பற்றி பாடிய நூல்களிலே பல நூல்களுக்கு கந்த என்கின்ற பெயரிலேதான் அந்த நூல் துவங்கும். கந்த புராணம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் கலி வெண்பா, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் என அனைத்துமே இந்த கந்தன் என்கின்ற நாமத்திலேதான் துவங்குகின்றது. ஆக முருகனுடைய உயரிய நாமங்களில் கந்தன் என்கின்ற நாமமும் மிக மிக உயர்வானது என்பதனால்தான் இந்த கந்தன் என்கின்ற நாமத்தை மிக தொன்மை வாய்ந்ததாக அருளாளர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஸ்காந்தம் புராணம் என்ற வடமொழியிலே பேசப்பட்ட ஸ்கந்த நாமம் தமிழிலே கந்த புராணம் என்று கந்தநாமமாக நமக்கு சொல்லப்பட்டது. கந்தன் என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? பகைவனின் பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் கந்தன். சத்ரும் சோஷயதீதி ஸ்கந்தகா என்பது அமரசிம்மத்தினுடைய கூற்று. பகைவன் இருக்கலாம், ஆனால் பகைவனுடைய பகை நம்மிடத்திலே பலிதமாக கூடாது என்றால் யாரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்டால் கந்தக்கடவுளைத்தான் வழிபாடு செய்ய வேண்டுமா? முருகப்பெருமானை வணங்கினால் என்னென்ன நலன்கள் கிடைக்கும் என நாம் பல அடியார்கள் மூலமாக தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். ஆனால் இந்த கந்தன் என்கின்ற நாமத்தை சொல்லி முருக வழிபாட்டை நாம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமா? பகைமை என்கின்ற குணமே நம்மிடத்தில் இல்லாது போய்விடும். முருகன் நம்மை சுற்றி பகையையே இல்லாமல் ஆக்கிவிடுவார் என்று நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறார். பகை அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் உண்டு, எங்களுக்கு என்னங்க, நாம என்ன வேறு வேறு நாடுகளா, எங்களுக்கு அவங்க பகை இவங்க பகைன்னு. குடும்பத்திற்குள்ளேயே உறவினர்களுக்கு உள்ளேயே எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் வாழ்கிறோமா அப்படின்னா கணவன் மனைவியிலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப அது பகை அப்படின்னு தானே எடுத்துக்கணும். இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா நமக்கு நாமே பகை. நாம் சொல்லுவதை நாமே நிறைய நேரம் கேட்கறதே கிடையாது. நாம் இந்த நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்போம், ஆனா நமக்கு உள்ள வேற ஒண்ணு சொல்லும், அப்ப செய்ய மாட்டோம். அப்ப அகப்பகை புறப்பகை இரண்டு வகையான பகைகளை நாம் சொல்லலாம். இந்த பகைவனுடைய முழுமையான பராக்கிரமங்களையும் வற்றச் செய்து பகைமையே இல்லாத ஒரு நிலையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நாமா கந்தன் என்கின்ற நாமா. அந்த கந்தன் என்கின்ற நாமத்திலே முருகப்பெருமானை கந்த சுவாமியாக நாம் வழிபடுகின்ற திருத்தலம் இந்த திருத்தலம். முருகனுக்குரிய நாமத்தில் கந்தன் என்கின்ற நாமம் எப்படி உயர்ந்ததோ அதுபோல முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான திருநாமங்களில் ஒன்று சுவாமி என்கின்ற நாமம். எல்லா தெய்வங்களையும் சுவாமி சுவாமி சுவாமின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனா சுவாமி என்கின்ற நாமம் சரியாக யாருக்கு பொருந்தும் என்றால் முருகனுக்கு மட்டுமே தான் பொருந்தும். அவருக்கு சுவாமி நாத சுவாமி அப்படின்னே பெயர். அவர் இருக்கிற மலைக்கு சுவாமி மலை என்று பெயர். அந்த சுவாமிநாத சுவாமியாக விளங்கக்கூடியவருக்கு எப்படி சுவாமி என்கின்ற நாமம் உயர்வோ, கந்தனாக இருப்பவருக்கு கந்தன் என்கின்ற நாமம் எப்படி உயர்வோ, இது இரண்டையும் ஒன்றிணைத்த ஒரு நாமமாக இங்கே முருகப்பெருமான் கந்தசாமி என்கின்ற திருப்பெயரோடு நமக்கு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஒரு உன்னதமான ஆற்றல் நிறைந்த திருத்தலம் கந்தசுவாமி திருக்கோயில். இது வெறும் கந்தசாமின்னு மட்டும் சொல்ல முடியாது, இதற்கு கந்த கோட்டம் என்று பெயர். கோட்டம் அமைத்து ஆள்வது ஒரு அரசனுக்கே உண்டான செயல்.
அழகான கந்தகோட்டத்திலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய வள்ளல் நம் எல்லோருக்கும் வாழ்விலே கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக, அருள் செல்வமாக இங்கே இந்த பெருமானை ஆலயம் அமைத்து நாம் வழிபட்டு மகிழ்ந்து வருகின்றோம். இந்த அழகான ஆலயத்தினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு என அருணகிரிநாத சுவாமிகள் எழுதிய பல அற்புதமான திருத்தலங்களிலே, பல அழகான திருப்புகழ் பாடல்களிலே அவர் எப்படியெல்லாம் முருகனை பாடி பரவி வழிபட்டிருக்கிறார் என்பதையும் நாம் மோதுவாமூர்த்திகள் வாயிலாக சிந்தித்து வருகின்றோம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சற் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் குப்புவிரதம் கை. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். எல்லாம் வல்ல எம்பெருமான் கந்த கோட்டத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கந்தசுவாமி கோவில் என வழங்கப்பெறக்கூடிய ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்தினுடைய மிகப்பெரிய அற்புதமாய்ந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கக்கூடிய புனிதமான வேளையிலே நாம் இணைந்திருக்கின்றோம். சென்னையிலே ராசப்ப செட்டி தெரு என்கின்ற இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த அருமையான ஆலயத்திலே கடந்த 6 காலங்களாக 10/7/2025 வியாழக்கிழமை அன்றைக்கு காலையிலே அனுக்ஞை விக்னேஸ்வர பூஜை, எஜமான சங்கல்பம், கணபதி ஹோமம், மகாபூர்ணாவதி தீபாராதனை எல்லாம் தொடங்கி மிகச் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பூர்வாங்க ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்றது. கலசங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக ஸ்தாபிக்க பெற்று இன்றைக்கு 6ஆம் கால யாக பூஜையானது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இதோ யாகசாலையில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியினுடைய புனித நீர் கலசங்களுக்கு தீப ஆராதனை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல முத்துக்குமார சுவாமி கந்த சுவாமியாக இங்கே காட்சி தருகின்றார். சென்னையிலே அருள்பாலிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுடைய திருத்தலங்களிலே நம்முடைய கந்த கோட்டம் என்று சொன்னால் அது எல்லோருக்கும் தெரிந்த அற்புதமான ஒரு ஆலயமாக அமைந்திருக்கிறது. பூங்கா நகரிலே பெத்துநாயக்கன் பேட்டையிலே ராசப்ப செட்டி தெருவிலே கிபி 1673 அபிநவ தர்ம சிவாச்சாரியாருடைய சீடராகவும் 1000 வயசிய பேரிச்செட்டியார் குலப்பெருமானாகிய வேளூர் மாரிச்செட்டியாரும் அவர்தம் தர்மபத்தினி திருவாட்டி ஆதிலட்சுமி அம்மையாரும் வேள்விகள் பற்பல செய்து கந்த பெருமானுடைய கோவிலை இங்கே அற்புதமாக உருவாக்கினார் என்பது வரலாறு கண்ட செய்தியாக நமக்கு தெரிகின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயிலானது அறுபடை வீடுகளுக்கு அடுத்தாற் போல 7ஆம் படை வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புகழ் பெற்றது. சென்னையிலே கந்தகோட்டத்திற்கு தானே உவந்து வந்து 400 ஆண்டுகளாக அருள்பாலித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்கொள்ள காட்சியாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தலத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வள்ளல் பெருமானும் நம்முடைய வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளும் பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். திருவோங்கு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே என்று மிகச் சிறப்பாக வடரூர் ராமலிங்க வண்ணம் இருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். மகா பூர்ணாகுதி நிறைவு பெற்று விட்டது. எம்பெருமானுடைய திருவருளை அள்ளி பருகுவதற்காக இவர்கள் எல்லோரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லக்கூடிய கோஷத்தை மனதிலே நிறுத்திக் கொண்டு கந்தர் சஷ்டி கவசம் ஆங்காங்கே இன்றைக்கு சஷ்டி நம்முடைய மதுரை முருகன் மாநாட்டிலே எல்லோரும் பிரார்த்தித்துக் கொண்டது
ஒவ்வொரு சஷ்டியிலும் நாம் கந்தர் சஷ்டி தினசரி படிக்க வேண்டும். அப்படி படிக்க இயலாதவர்கள் அந்த சஷ்டி அன்றாவது வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி அந்த நாளிலாவது கந்தர் சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களே, அதுபோல இன்றைக்கு சஷ்டி தேய்பிறை சஷ்டியாக நமக்கு அமைந்திருக்கிறது. புதன்கிழமை இயல்பாகவே அமைந்திருக்கிறது. இந்த கொடிமரத்தினுடைய மேல் பகுதியை பார்க்கிறோம். ஒரு பக்கம் யானை, ஒரு பக்கம் மயில், மிக அழகாக மணிகள் தொங்க மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த கொடிமரத்தை கண்டு கழிக்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். திருவிழா நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த கொடிமரத்தின் மேலேதான் கொடியை ஏற்றுவார்கள். அப்படி கொடிமரம் என்பது கிழக்கு மேற்காக இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திலே வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய பகுதிகளை எல்லாம் அதன் சிறப்பு வாய்ந்த அருள் அலைகளை எல்லாம் இந்த தாம்பரத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த தாம்பர தகடின் மூலமாக வரக்கூடிய அதிர்வு அலைகளை அந்த இடத்திலே ஒரு மேக்னெட்டிக் பவரை உருவாக்கக்கூடிய சக்தி. ஆகையினாலே தான் நாம் ஆலயத்தை சுற்றி வந்தால் கொடிமரத்தின் கீழே விழுந்து வணங்கி கொடிமரத்தின் கீழே அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அறுபடை வீட்டையும் ஒன்றாக தந்த திருமுருகாற்றுப்படை இதோ மிக அருமையாக மிக அற்புதமாக புனித நீர் கலசங்கள் கோபுரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மக்கள் வெள்ளம் புடைசூழ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று அரோகரா அரோகரா என்று பாடி பரவக்கூடிய அருமையான அந்த புனித நீர் கலசங்கள் மண்டல திசைகள் தோறும் மதகரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டலை கூந்தல் ஊற சர்வ மங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றுமோர் தூய்மை நல்கி மறிவிலா பளிங்கின் மேனி மாசரத் துலங்கச் செய்யும் அண்டமான் இடியோந்தேவி அலை கடல் அரசன் பெண்ணே அரிதுயில் கொள்ளும் காலை அடியவன் வணங்குகின்றேன் என்று சொல்லுவாரே கவியரசர் கண்ணதாசன். அந்த வகையிலே மிகச் சிறப்பு வாய்ந்த புனித நீர் கலசங்கள் இப்பொழுது ஆலயத்தினுடைய விமானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இங்கே வட்ட குடை பிடிக்க மிகச் சிறப்பாக பக்தர்கள் எல்லாம் பூமாரி பொழிய அந்த காட்சிக்காக இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கீழே நின்று காத்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முருகா, இந்த கும்பாபிஷேகத்தை காண்பதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு உயர்ந்த தன்மையை எங்களுக்கு அருள வேண்டும் என்று அந்த கோபுரத்தை நோக்கிய வண்ணம் முருகனை மனதிலே இருத்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 என்று பாடி பரவிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். விழிக்கு துணை நின் திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே என்று சொல்வார்களே, அப்படி எம்பெருமானுடைய திருவருளை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தாழ்வு என்பதே கிடையாது. யாரெல்லாம் முருகனை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு உயர்வுதானே தவிர இந்த கோபுரம் போலே உயர்வார்களே தவிர தாழ்வு கிடையாது என்று அருணகிரிநாதர் பாடி பரவுகிறார். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை, அவனே தமிழ் சங்கத்திலே புலவராக இருந்தான். ஆகையினாலே செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை, இங்கே இருக்கிறானே கந்தசுவாமி பெருமான் கந்த கோட்டத்திலே அந்த கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கந்தகோட்டத்து எம்பெருமானை மறவாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு தாழ்வும் கிடையாது. அப்படி தாழ்வில்லாமல் அந்த எம்பெருமானுடைய நாமம் அவனுடைய பெயர், கந்தகோட்டத்திற்கு வருகிறீர்களா, கந்தகோட்டத்தை தரிசனம் செய்கிறீர்களா, இன்றைக்கு கந்தகோட்டத்திலே கும்பாபிஷேகம் நடக்கிறது என்று அந்த தலத்தின் பெயரை சொன்னால் கூட போதும் என்கிறார் அருணகிரிநாதர். படிக்கின்றிலை பழனி திருநாமம். அப்படி படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, யாரை பழனி என்று சொல்லுகிறார்களோ அவர்களுடைய தாளை வணங்குங்கள் என்று சொல்லுகிறார். படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர் தாழ் முடிக்கின்றிலை முருகா என்கிலை. முருகா முருகா என்று சொல்லேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. மிகச் சிறப்பாக மிக அருமையாக மிக அற்புதமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. எம்பெருமானுடைய திருவருளை எல்லோரும் அள்ளி பருகுவதற்காக எல்லோரும் இங்கே காத்து கொண்டிருந்த இந்த அருமையான தருணம் நமக்கெல்லாம் வாழ்க்கையிலே கிடைத்த மிக அற்புதமான தருணமாக இருக்கிறது. இந்த தருணத்திலே எம்பெருமானுடைய திருவருளை பெற்ற நாமெல்லாம் மிகப்பெரிய பேரு உடையவர்களாக இருக்கிறோம்.
இந்த தருணத்திலேதான் இப்பொழுது மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கங்கைக்கு ஒரு மாமகனே, குகனே, கண்ணே, கனியே, கண்மணியே, கருணாலயமே, மறையோர் தவமே, கருதும் பெருவாழ்வே, திங்கள் சடிலன் மகிழும் குருவே, தேவர்கள் பணி கோவே, தெய்வச் சுருதி பொருளே, பொருளின் தெளிவே, களிகூறும் துங்கப் புயல் நேர் திருமால் மருகா, சோதிச் சுடர் ஒளியே, தோகை குடையாய், தீபத்தெடையாய், சொல்லுக்கு இனியோனே, சங்கத்து ஒருவா, பழனி தலைவா என்று எல்லோரும் பாடிப் பரவக்கூடிய எம்பெருமானுடைய பேரருளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கும்பாபிஷேகம் நடைபெற்று மிக அழகாக மாலைகள் சூட்டப்பெற்று மிக அற்புதமாக மிக சிறப்பாக இங்கே தீப ஆராதனை தரிசிக்கக்கூடிய தருணத்திற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அது மகிழ்ந்தாடுது, அகிலமெல்லாமே வியந்தாடுது. மனோன்மணி கோபுரத்தில் மேகங்கள் எல்லாமே பொழிந்து ஆடுது. மனோன்மணி கோபுரத்தில் மேகங்கள் எல்லாமே பொழிந்து ஆடுது. மங்களநாத ஒலி அர்ச்சக வேத ஒலி, மங்களநாத ஒலி அர்ச்சக வேத ஒலி, சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு, சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு. மனமாடுது மகிழ்ந்தாடுது, அகிலமெல்லாமே வியந்தாடுது. மனமாடுது அது மகிழ்ந்தாடுது, அகிலமெல்லாமே வியந்தாடுது. ஒரு முறை கண்டுவிட்டால் ஒரு கோடி புண்ணியமாம், கும்பநீர் தெளிக்க பெற்றார் பெறுவோர் ஜென்ம சாபல்யமாம். ஒரு முறை கண்டுவிட்டால் ஒரு கோடி புண்ணியமாம், கும்பநீர் தெளிக்க பெற்றார் பெறுவோர் ஜென்ம சாபல்யமாம். சொக்க வைக்கும் குடமுழுக்கு சொர்க்கமே இங்கிருக்கு, 33 தேவர்களின் அருள் இருக்கு. சொக்க வைக்கும் குடமுழுக்கு சொர்க்கமே இங்கிருக்கு, 33 தேவர்களின் அருள் இருக்கு. மங்களநாத ஒலி அர்ச்சகர் வேத ஒலி, மங்களநாத ஒலி அர்ச்சகர் வேத ஒலி, சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு, சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு. மனமாடுது மகிழ்ந்தாடுது, அகிலமெல்லாமே வியந்தாடுது. மனமாடுது அது மகிழ்ந்தாடுது, அகிலமெல்லாமே வியந்தாடுது.